பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த இரவெல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து தெய்வன் நல்ல பலன் கிருபைகளை தெய்வன் நமக்கு கொடுத்து நல்ல நித்திரைகளை கொடுத்து நம்ம தெய்வன் நல்ல வழிகளிலே நம்மை நடத்தி வருகிறார். இந்த புதிய நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படியாக எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு தெய்வம் நம்மை நடத்தும்படியாக இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துங்க, நீங்கள் எங்களை பாதுகாத்து கொடுங்க, நீர் எங்களை சுமந்து எங்களை தப்புவித்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த இரத்த கோட்டைகளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக மகிமை, தெய்வீக பிரசனம், நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், ஜெப வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உங்கள் பிரசன்னத்திற்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீங்களும் எங்களோடு இணைந்து நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் தேவனை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதை ரசிக்கிற ஒரு நிகழ்ச்சி அல்ல, எங்களோடு இணைந்து நீங்களும் தேவனை துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாம் கைகளை தட்டி சேர்ந்து சொல்லலாமா? ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். சரி சொல்லலாமா? ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்தவன் ஆந்தரத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்திருமே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே சொல்லி நாம் பாடப் போகிறோம். நல்ல நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக இந்த காலவெளியில் ஒரு அபிஷேகத்தை பெற்றவளாய் நாள் முழுவதும் கடந்து போக தேவன் நமக்கு உதவி செய்வார். கண்மலையை பிளந்து வனந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்திரே. கண்மலையை பிளந்து வனந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்திரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நாங்கள் செழித்தோங்கிட கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. நம்ம எல்லாரும் கைகளை தட்டி இந்த காலை வேளையிலே ஆண்டவரே அபிஷேகத்தை எங்கள் மேல வைங்கப்பா என்று சொல்லி நாம் கேட்டு நாம் பாடலாமா? ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே,
ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கணம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கணம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் என்ற சபை தனிலே எழும்பிட இந்த வேளை, இந்த கால வேளையில இறங்கிடுமே என்று சொல்லி ஆத்ம பலமும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ரட்சிப்பின் முற்றுகள் இந்த சபை தனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் முற்றுகள் இந்த சபை தனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபலமோ பரிசுத்தமோ, ஆத்மபலமோ பரிசுத்தமோ அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிட வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களால் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட என்று சொல்லி நாம் பாடுவோம். திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களால் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களால் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுபலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுபலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுபலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவன் பலன் தாருமே, பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி போடலாம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே. மீண்டும் வரிகளை எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி வாழ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே,
தண்ணீரே எந்த ஜீவனாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த ஜீவனாவியே, நதி என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சே நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அவர் நல்லவராயிருக்கிறார், நன்மை செய்கிற தேவன். நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஊற்று தண்ணீராய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கிருபையின் ஊற்றுகளை பெருக பண்ணுகிற தேவன். இந்த கால வேளையிலே தேவாவியானவரே, அந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் வீடுகள் உம்முடைய மகிமையினாலே ஊற்றப்படுகிற ஒரு அபிஷேகத்தினாலே ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் மூடி மறைக்கப்படுவதாக, எங்கள் சரீரங்கள் மூடி மறைக்கப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவருடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவரே, கண்மலை ஆனவரே, எங்கள் கோட்டையை எல்லாரும் என்னோடு இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, நாங்கள் நம்புகிறவரே, எங்கள் அடைக்கலமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். நீரே நல்லவரப்பா, நன்மை செய்கிற தேவன் நீ நல்லவர். ஹல்லேலூயா. மகிமை மகிமை நீ நல்லவர், உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவரப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. யோசனையில் எல்லாரும் சேர்ந்து பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. என்னுடைய இணைந்து சொல்வீங்களா? நம்மை கண்மணியைப் போல நம்மை காத்து, கழுகைகளைப் போல நம்மை மூடி மறைத்து, அவருடைய செட்டைகளின் மறைவுகளை நம்மை மூடி மறைக்கிற தேவன் அல்லவா? அந்த வரிகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்கள் கண்களை மூடி உங்கள் வீடுகளில் உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா.
இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை கிருபையாய் நடத்துவீராக. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்திற்குள்ளே உங்கள் மகிமைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை கிருபையாய் நடத்துவீராக. இந்த நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை கண்மணியைப் போல காத்து எங்களை விசாரித்து எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்துகிற எங்கள் நல்ல தேவனே உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கண்மணியைப் போல எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா, எங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் சோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உங்களை தொடுகிறவன், அவர் கண்மணியை தொடுகிறான் அல்லவா? அவருடைய கண்மணியை தொடுகிறவனே தேவன் விடமாட்டார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே கண்மணியை போல எங்களை காத்து கொள்ளுங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா, எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் குறைவுகளையும் ஆண்டவரே நிறைவாய் மாற்றுவீராக. நம்முடைய பிரசன்னத்தினாலும் நம்முடைய மகிமையினாலும் நீர் எங்களை நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்துங்கப்பா. எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், எல்லா கட்டுகளை உடைத்து போடுங்க ஆண்டவரே. எல்லா சோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக, எல்லா சோர்வுகள் வெளியேறுவதாக, எல்லா சோர்வுகள் வெளியேறுவதாக, எல்லா சோர்வுகள் வெளியேறுவதாக. எங்களை பலவீனப்படுத்துகிற சோர்வுக்குள்ளே எங்களை கொண்டு எல்லா கட்டுகளை நாங்கள் உடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது ஒவ்வொருவரையும் கட்டி வைத்திருக்கிற எல்லா சோர்வின் ஆவிகளை வெளியேற்றுகிறோம் ஆண்டவரே. பலவிதமான கவலைகள், பலவிதமான எண்ணங்களை கொடுத்து சோர்ந்து போக செய்கிற எல்லா சோர்வின் ஆவிகள் இந்த கால வேளையிலே ஒவ்வொருடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய மகிமை இப்பொழுது ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். இந்த காலை வேளையிலே எங்களோடு இணைந்து ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருக்குள்ள ஒரு புது பலன் உண்டாவதாக. எல்லாம் சோத்திரம் பண்ணி கேளுங்க, புது பலன். சோர்வின் ஆவியை சொல்லுங்க, சோர்வின் ஆவிகள் எங்களை விட்டு நீங்கி போவதாக, சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக, சோர்வின் ஆவிகள் எங்களை விட்டு நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை இன்னும் சுத்திகரிங்கப்பா, இன்னும் எங்களை பலப்படுத்துங்க. சோர்வுகள் எல்லாம் வெளியேறுவதாக. புது பலன் இந்த கால வேளையில எங்கள் மேலே உண்டாவதாக. ஒற்று தண்ணீரே ஒரு புது பலத்தினால் எங்களை நிரப்புங்க, ஒரு புது பலன் எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது பலன் நிரப்பட்டும், எங்களுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாவதாக. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறீங்களப்பா. இந்த சோர்வுகள் எல்லாம் வெளியேறி இந்த கால வேளையில ஒரு புதிய அபிஷேகத்தினால, ஒரு புதிய மகிமையினால நீரைகளை நிரப்புங்க. ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையாத ஒரு பல ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக வருகிற எந்த காரியத்தையும் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஓடக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுங்கப்பா. எந்த காரியம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம், எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். எல்லாம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியங்களை எங்களை சோர்வுபடுத்தக்கூடாது, எந்த காரியங்களும் எங்களை பலவீனப்படுத்திடக்கூடாது, எந்த காரியங்களை எங்களை முடக்கி வைக்கக்கூடாது. இந்த காலை வேளையிலே எங்களை சோர்வுக்குள்ளே கொண்டு போகிற எல்லா கிரியைகளையும் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போகாதபடி பலன் தருகிற தேவன், சோர்வுகளை உடைத்து போடுகிற தேவன், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிற தேவன். இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலனை கொடுப்பீராக. சரீரத்திலே புது பலன், ஆத்துமாவிலே புது பலன், ஆவிலே புது பலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து கால் ஒன்றி நில் என்று சொன்ன தேவன், எழுந்த நடை என்று சொன்ன தேவன், எழுந்திருவன் படுக்கை எடுத்துக்கொண்ட நடை என்று சொன்ன தேவன். இந்த கால வேளையில் ஒவ்வொரு மேலே மகிமையை ஊற்றுவீராக, நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. முடக்கி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை உடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ அபிஷேக தைலங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவரப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க, ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, இந்த நாள் முழுவதும் எனக்கு வேண்டிய அபிஷேகத்தை கொடுங்க. இந்த நாள் முழுவதும் நான் நடக்க வேண்டிய பலனை தாங்க. குடும்பத்தை நடத்தணுமே, காரியங்களை செய்யணுமே. ஓ ஜெபிங்க, ஆண்டவரே பலன் தாங்கப்பா.
பலன் தாங்க, அபிஷேகத்தை கொடுங்க, மகிமை நாளிகளை நிரப்புவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மகிமை மகிமை மகிமை, உன்னத மகிமை உன்னத மகிமை. கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தகப்பனே, உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உங்க மகிமை ஊற்றப்படட்டப்பா, உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஊற்றப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வீடுகளை சுற்றிலும் ஆண்டவரே ஒரு பலத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு வீடுகளை சுற்றிலும் தெய்வீக அக்கினி, தெய்வீக அபிஷேகம் எப்பொழுது நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. கட்டப்பட்டு இருக்கிற நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. சத்துருவின் கிரிகள் நிர்மூலமாகட்டும், சத்துருவின் கிரிகள் அகன்று போகட்டும். தேவ பலத்தினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. தேவ பலத்தினால் ஒவ்வொருவர் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு புதிய உற்சாகத்தின் ஆவியானவரே, இந்த கால வேளையில் ஒரு உற்சாகத்தின் ஆவியை ஒவ்வொருவர் மேலே ஊற்றுவீராங்க. ஒவ்வொருவர் மேலே ஊற்றுங்கப்பா. ஓ மகிமை 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். எல்லா பலவீன கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பலவீனத்தின் கிரிகள் நிர்மூலமாவதாக. பலவீனனையும் பலவானாய் மாற்றுகிற தேவன் நீர் அல்லவா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்ளுவான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொரு பலவீனங்களிலும் பலவான்களாய் மாற்றுகிறார். உம்முடைய பலத்தினால் நிரப்புங்க. உம்முடைய கிருபை, உங்க மகிமை, உங்க அபிஷேகம், உங்க வல்லமை ஒவ்வொரு மேலையும் நிரம்பி இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தினை மகிமைப்படுத்துவீராக. ராஜாதி ராஜாவே, பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணினவரே, ஒவ்வொரு மேலும் இந்த மகிமை இந்த கால வேளையில் ஊற்றப்படட்டப்பா. பலவீனங்கள் மாறட்டும், சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும், உற்சாகத்தின் ஆவிகளால் நிரப்புவீராக. நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கான எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. இன்றைக்கான எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இன்றைக்கான பண தேவைகள், இன்றைக்கான பொருளாதார தேவைகள், இன்றைக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சந்திப்பீராக. ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நிறைவாய் மாற்றி தருவீராக. நிறைவாய் மாற்றி தருவீராக. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை ஒவ்வொரு மேலே நிழல் இடுவதாக. ஒவ்வொரு மேலே நிழல் இடுவதாக. உடைய பிரசன்னத்தினால் நிரப்பி அனுப்புவீராக. கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு செய்ய வேண்டியவைகளை ஞானமாய் செய்ய இன்றைக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. இன்றைக்கு அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள், செய்ய காரியங்கள் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த நாள் ஒரு ஞானத்தின் அபிஷேகத்தினாலே உடைய பிள்ளைகளை நீ நிரப்புவீராக. ஞானத்தின் ஆவியினாலே நிரப்புங்க, அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நீ நல்லவர், 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 நல்லவர். பிறந்த நாள், திருநாள் சந்தித்து நடத்துவீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு விரதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்ய, பெரிய காரியங்களை செய்ய நீ பலப்படுத்தும்படியா நம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. எல்லா விதமான தடைகளையும் கட்டுகளையும் கர்த்தர் உடைத்து போடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளை எல்லாம் சந்திங்க, குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுங்க. நன்மையான காரியங்களை பிள்ளைகளுக்கு நீ சந்திக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மனுஷிக கிரியைகள், அந்தகார வல்லமைகள் ஒன்றும் பிள்ளைகளை தொடக்கூடாது. வாகனங்களில் போகும் பொழுதும் வரும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். கட்டப்பட்ட எல்லா நிலைகளையும் கர்த்தர் மாற்றி, குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றி, நன்மையினால் நம்முடைய பிள்ளைகளை
கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு வேண்டிய அப்பம் தண்ணீரை கர்த்தர் சந்திப்பீராக. நல்ல வேலைகளை தாங்கப்பா, நல்ல வருமானங்களை கொடுங்க ஆண்டவரே, நல்ல பலனை தாங்கப்பா. சத்தியத்தின் பாதையில் நடக்க உதவி செய்யுங்கப்பா. திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திருமண தடைகள் மாறட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. கடன் பாரங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, கடன் பாரங்கள் நீங்கட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக. நீர் ஆண்டவரே ஒரு விசையாய் மனமிறங்கி நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் சேனல் நடக்க போகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் பெரியவராக இருந்த நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இதனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கொஞ்ச நேரம் நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த காலை வேளை ஜெபங்களை ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்து இருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே தொடர்ந்து இந்த காலை வேளை ஜெபம் ஒருவேளை ஒரு 5-10 நிமிடங்கள் நமக்கு கொஞ்சம் தாமதமானாலும் நாம் நீங்கள் காத்திருந்து இந்த ஜெபத்திலே எங்களோடு இணைந்து கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் பாடும் பொழுது நீங்கள் எங்களோடு இணைந்து பாடுங்க. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் கண்களை மூடி நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. நாங்கள் இங்கே வசனங்களை சொல்லும் பொழுது வேதத்தை எடுத்து நீங்களும் அதை பாருங்கள், அதை வாசியுங்கள். கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தையினாலே தேவன் நம்மை பிழைக்க செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த ஜெபங்களை தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து சேனலுக்காக ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் வைக்கும்படியாய் உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவைகளுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஊழியத்தை நிமித்தம் அநேகர் தொடப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வாசிக்கலாம். 145 சங்கீதத்தினுடைய 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். 2 வார்த்தை அந்த வசனத்தில் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். தாங்கி தூக்கி விடுகிறார். முதல் பகுதி சொல்லுகிறது யாவரையும் தாங்கி, கடைசியிலே சொல்லுகிறது யாவரையும் தூக்கி விடுகிறார். உங்களை தாங்குவார், உங்களை தூக்கி விடுவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களை தாங்குவார், உங்களை தூக்கி விடுவார். தாங்குவார் என்று சொல்லும் பொழுது தடுமாறி நாம் விட வேண்டிய சூழ்நிலை, விழ வேண்டிய நிமிடம், விழ வேண்டிய சூழ்நிலையிலே நாம் போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் யாராயிலும் நம்மை பிடிப்பார்களா, தாங்குவார்களா என்று சொல்லி நாம் ஏங்குகிற ஒரு சமயம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லார், விழுந்து விட போகிற சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களை தாங்குவார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். தூக்கி விடுகிறார் என்று சொன்னால் எல்லாம் விழுந்து போன நிலை, ஆனால் தூக்கி விடுவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை விழ செய்வதற்கு அநேகர் இருக்கிறார்கள், நம்மை தள்ளுவதற்கு அநேகர் இருக்கிறார்கள், நம்மை காயப்படுத்துவதற்கு அநேகர் இருக்கிறார்கள், நம்மை விழுங்குவதற்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறது, கர்த்தர் உங்களை தாங்குவார், கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். அல்லேலூயா. உங்களை தாங்குவதற்கு என்று ஆண்டவர் இருக்கிறார். உங்களை தாங்கி உங்களை பலப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய கரம் உங்களை தாங்க போகிறது. ஆண்டவருடைய கரம் உங்களை தூக்கி விட போகிறார். அநேகர் உங்களை தள்ளிவிடலாம், அநேகர் நீங்கள் விழுந்து கிடக்க வேண்டும் என்று நினைக்கலாம், அல்லது அநேகர் நீங்கள் விழுந்தே இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தர் உங்களை தூக்கிவிட போகிறார். ஆண்டவர் உங்களை தாங்க போகிறார். எந்த இடத்துல நீங்கள் விழுந்தீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை நிறுத்துவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார்.
வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவருடைய சிஷ்யன் ஒருவன், ஆண்டவரே நீரவென்றால் நானும் உம்மோடு கூட இறங்கி நடந்து வரணும்னு சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது வா என்று சொல்லி அழைக்கிறார். ஆனால் அவன் தேவனுடைய பிள்ளை தான், முன்னாடி பார்த்துட்டு வந்த திடீர்னு அவனுடைய கால்கள் தடுமாறுகிறது, காற்று பலமாய் அடிக்கிறது, அவன் மூழ்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் ஆண்டவர் என்னை பார்க்காம நீ வந்தல, அதுதான் விழுந்து போகிற முழுகிறன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுடலை. ஆண்டவர் அவனுடைய கரத்தை பிடித்து உடனே, அந்த வேத பகுதி தெளிவாக சொல்லுகிறது, உடனே அவன் கையை பிடித்து ஆண்டவர் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, அந்த உடனே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணியிருந்தா அவன் உள்ளே முழுகி போயிருப்பான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உடனே ஆண்டவர் அவனுடைய கையை நீட்டி அவனை பிடித்து அவனை தூக்கி எடுத்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது, அவர் உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார், உங்களை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை தாங்குவதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் விழுகிற யாவரையும், அநேகரால் நீங்கள் விழ செய்யப்பட்டிருக்கலாம், அநேகர் உங்களை தள்ளி இருக்கலாம், ஆனால் இந்த நாள் உங்களை ஆண்டவர் தூக்கி எடுக்கிற ஒரு நாள். இந்த நாள் மீண்டும் எந்த இடத்தை பார்த்து பயந்து நடுங்கினானோ, அதே சிஷனை அதே கடலின் மேலே, அதே கடல் மேலே அவனை நடந்து வர செய்த தேவனவர் உங்களை தூக்கி எடுக்கிறது மாத்திரமல்ல, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறீர்களோ, விழுந்தீர்களோ, அந்த காரியத்தை ஜெயமாய் எடுக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்கள் கரத்தை விட மாட்டார். அந்த பகுதியில் வேதம் தெளிவாக சொல்கிறது, அவர்கள் வந்து படகுல ஏற வரைக்கும் அந்த கொந்தளிப்பு அமைதியாகவே, அந்த கொந்தளித்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கப்புறமா தான் அமைதியாக இரு என்று சொல்கிறார். பாருங்க, எந்த இடத்துல அவன் மூழ்கி போக வேண்டும், எந்த இடத்துல அவன் விழுந்தானோ அங்கெல்லாம் ஆண்டவர் தூக்கி எடுத்து மீண்டும் அதே இடத்துல ஆண்டவர் நடக்க வைக்கிறார். இந்த கால வேளையில் இந்த ஜபத்தில் இணைந்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கை விழுந்து போன வாழ்க்கையாக இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கை தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதோ, உங்கள் குடும்ப நிலைகள் விழுந்து போன ஒரு நிலையாக இருக்கிறதோ, கர்த்தர் இன்றைக்கு மீண்டும் உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார், உங்களை தூக்கி நிறுத்த விரும்புகிறார், உங்களை கண்மலையின் மேலே நிறுத்த விரும்புகிறார். மீண்டும் உங்கள் மேலே ஆண்டவர் உங்களை நிமிர பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தூக்கி எடுத்து உங்களை நிறுத்தி உங்களை பலப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிற கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் அதை தான் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். நீங்கள் தூக்கி எடுக்கப்பட போகிறீர்கள். சத்ரு உங்களை விழத்தள்ளின இடத்திலிருந்து மீண்டும் உங்களை தலையை கர்த்தர் நிமிர பண்ண உங்களை தூக்கி எடுக்கிற கரத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கடன் என்னும் பிரச்சனையிலே நீங்கள் மூழ்கி கிடக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். பலவீனம் என்னும் போராட்டத்திலே நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். பிள்ளைகளுடைய சமாதானம் இல்லாமல் போகிறதே என்று சொல்லி விழுந்து கிடக்கிற உங்களை ஆண்டவருக்கு தூக்கி விட விரும்புகிறார். உங்களை தாங்கவும் உங்களை தூக்கி விடவும் ஒருவர் இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பனாய், நல்ல தகப்பனாய் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். உங்களை தாங்குவதற்கு ஒருவர் உண்டு, உங்களை தூக்கி விடுவதற்கு ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போய் விடாதீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தூக்கி விட்டு என்னென்ன செய்ய போகிறார்ன்றதை மாத்திரம் வேகமாக இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை தாங்கவும் உங்களை தூக்கி விடுவரும் ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நாள் முழுவதும் இருக்க போகிறாரு. எந்தெந்த இடத்துல நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ, விழுந்து கிடக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு அவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. என்ன செய்வார்? வேதம் சொல்லி எல்லா அடுத்த வார்த்தை சொல்லுங்க. 15 வசனம் 145 சங்கீதம் 15 வசனம் சொல்கிறது, எல்லா ஜீவனங்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சைகளையும்
திருப்தியாக்குகிறீர். முதலாவது வேதம் சொல்லுகிறது, நீர் அவைகளுக்கு ஏற்ற வேளையிலே நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். எதனாலே கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி தூக்கி விடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஏற்ற வேளையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வார். ஏற்ற வேளையிலே கர்த்தர் நிறைவேற்றும். அந்த வார்த்தை சொல்கிற ஏற்ற வேளையிலே அவைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஏற்ற வேளையிலே கர்த்தர் இந்த நாளிலே உங்களை தூக்கிவிட்டு உங்களை கண்மலையின் மேலே நிறுத்தி விழுந்து கிடக்கிற உங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் விழுந்து கிடக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் விழுந்த இடத்திலே இருக்கிறவர்கள் அல்ல. உங்களை மீண்டும் தூசிகளை தட்டி எழுந்து நடக்க பண்ணுகிற, எழுந்து ஓட பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது சந்தேகமில்லை. அவர் செய்யப்போகிற முதல் காரியம், உங்களை தாங்குகிற தேவன், உங்களை தூக்கி எடுக்கிற தேவன் செய்யப்போகிற காரியம், ஏற்ற வேளையில் எல்லாவற்றுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் இந்த நாளில் ஏற்ற நேரத்தில் அது உங்களுக்கு செய்து முடிக்க நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற வேளையில் இதை செய்வார், சரியான நேரத்தில் அதை செய்வார். சரியான நிமிடத்தில் சரியான நபரை வைத்து சரியான நிமிடத்தில் அதை உங்களுக்காக ஆண்டவர் செய்வார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த நிமிடம் மிஸ் ஆச்சுன்னா நம்ம விழுந்து போயிடுவோம். வேதம் சொல்லுகிறது, உடனே கையை நீட்டி அவனை தூக்கி எடுத்தார். காரணம் என்ன? இன்னும் கொஞ்சம் விட்டு அவன் முழுகி போயிடுவான் ஆண்டவருக்கு தெரியும். உடனே தூக்கி எடுக்கிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் தூக்கி எடுத்து உங்களையும் பலப்படுத்த ஆண்டவர் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகம் கிடையாது. நீங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள். 2வது வேதம் சொல்லுகிறது 16ஆம் வசனத்திலே, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சைகளையும் திருப்தியாக்குகிறீர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை தாங்கி உங்களை தூக்கி நிறுத்தும் பொழுது 2வது என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் உங்கள் வாஞ்சைகளை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாஞ்சைகளை ஆண்டவர் திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். திருப்திப்படுத்துகிற தேவன். எந்த காரியத்தில் ஒரு திருப்தியே இருக்காது. ஆனால் இந்த நாளில் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றி உங்கள் காரியங்களை, உங்கள் வாஞ்சைகள், உங்கள் மன வாஞ்சைகள், உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள், உங்கள் இருதயத்தின் அங்கலாய்ப்புகள், இதெல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார்ல. அந்த தேவன் தான் இந்த நாளிலே உங்களை தாங்கி உங்களை தூக்கி எடுத்து உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுங்க, 17ஆம் வசனம், கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறீர். தம்மை நோக்கி கூப்பிடு யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. உங்களை தாங்கவும் உங்களை தூக்கி எடுக்கிற தேவன் இந்த நாளிலே உங்களை தாங்கி உங்களை தூக்கி எடுப்பதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்களை தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் தூக்கி எடுக்கப்படுகிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அவரே உங்களை தாங்குகிறவராய் இருப்பார். தேவன் உங்களை நடத்துவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. அல்லேலூயா. உங்களை தூக்கி எடுப்பதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாய் இருந்து உங்களை நடத்த அவர் நல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறவராயிருக்கிறார். 20ஆம் வசனம், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே ஒரே ஒரு வார்த்தை, உங்களை தாங்கவும் உங்களை தூக்கி எடுக்கவும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் மேலே வாஞ்சியாயிருங்கள், தாகமாயிருங்கள், அன்பாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேவன் இன்றைக்கு நமக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை தாங்கவும் உங்களை தூக்கி எடுக்கவும் கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே,
இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு நீங்கள் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் சோதரம். இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, விடுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தெய்வம் நீர் அல்லவா. ஒவ்வொருவரையும் தாங்கி தூக்கி எடுத்து கர்த்தர் நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்களோட பிரசன்னம் இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரும் நடத்தட்டும். எல்லா தேவைகளையும் சந்திங்க. விழுந்தே இருக்கக்கூடாதப்பா. இன்றைக்கு தூக்கி எடுங்கப்பா. இனி அவர்கள் விழக்கூடாது. கர்த்தர் தாங்கி கொள்ளுங்க. தூக்கி எடுத்து கர்த்தர் நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியம் மாறுதலும் சமாதானம் வழி நடத்தலும் நீ கேட்ட வார்த்தையின்படி இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். இந்த நாள் உங்களை தாங்கவும் உங்களை தூக்கி எடுக்கவும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.